ஸோ லைவில் இப்போ வந்து ஓப்பன் நாமினேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இடையில ஒரு நேமாக கூப்பிட்டு ஒருத்தரையாக நாமினேட் பண்ண சொல்லிட்டுருக்காங்க. யார் நாமினேட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அமித் வந்து சரவடி பிளாஸ்ட்டை சொல்லிடுறேன். எஃப்ஜே வந்து அமித் அண்ட் சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா வந்து அமித் அண்ட் ரம்யாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. கெமி வந்து திவ்யாவையும் சுபிக்ஷாவையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ரம்யா வந்து பிரஜனையும் பாருவையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அரோரா வந்து பாருவையும் சபரியும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அரோரா என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, பாரு வந்து லாஸ்ட் வீக் அந்த குறியீடு சொன்னதுக்காக அவங்களையும், சபரி வந்து சபரியால் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆச்சுங்கிறதுனால சபரியும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. கமருதீன் வந்து கனியையும் கெமியையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கமருதீனுக்கும் கனிக்கும் முட்டிக்குச்சு. ஸோ இனிமேல் கண்டிப்பாக அது ஓடிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கானா வினோத் வந்து திவ்யாவையும் வியானாவையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பிரஜன் வந்து கனியும் கெமியும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே கமருதீனும் பிரஜனும் சேம் ஓட்ஸ் தான். அடுத்து கனி வந்து சாண்ட்ராவையும் பிரஜனையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரும் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா கூட மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்தே விளையாடுறாங்க, சேர்ந்தே இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் மாறி மாறி ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள நாமினேட் பண்ணுறோன்னு கனி சொல்லியிருக்காங்க. அப்புறமா சுபிக்ஷா வந்து ரம்யாவையும் சாண்ட்ராவையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாத்தை விட பிளாஸ்ட் யாருன்னா அமித் வந்து சொல்கிறாரு, 2 பேரும் சேர்ந்தே விளையாடுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்ந்தே விளையாடுறாங்க, தனித்தனியாக விளையாட வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒன்றுனா இன்னொருத்தர் வராங்கங்கிற மாதிரி நம்ம என்னெல்லாம் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணணும், நம்மளே பேசின மாதிரி அமித் பேசியிருக்காரு. ஸோ டெஃபினட் அப்படியே ஒரு நல்ல செருப்படி வாங்கிட்டு பிரஜனும் சாண்ட்ராவும் அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி அசிங்கப்பட்டு ஆட்டோக்கார மாதிரி அசிங்கப்படாத மாதிரி ஒரு சிரிப்பு கொடுத்துட்ருக்காங்க. இதான் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. அடுத்தடுத்த நாமினேஷன்ஸ் வரும்போது அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.